ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். உன்னை சூழ்ந்து இருக்கும் பிரச்சனைகளிலிருந்து உன்னை விலக்கி உனக்கான ஒன்றை உன்னிடம் சேர்க்க உன் சாயப்பா இதோ வந்திருக்கிறேன். நீ எதிர்பார்த்த ஒன்றை உன் கையில் நிச்சயமாக நான் தருவேன். முகம் மலர்ந்து சந்தோஷமாக நீ எனக்கு நன்றி சொல்லத்தான் போகிறாய். நீ விரும்புவது, ஆசைப்படுவது, எப்பொழுது எதிர்பார்ப்பது கிடைக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கும் உனக்கு, நீ எதிர்பார்த்ததை எதிர்பார்க்காத நேரத்தில் உனக்கு கொடுப்பேன் உன் சாயி தேவா. அதை உனக்கு கொடுப்பதற்கான நேரம் வந்துவிட்டது. இனி வரப்போகும் ஒவ்வொரு நாளுமே உனக்கு துணையாக நான் இருக்கப் போகிறேன். நீ கேட்டது அனைத்தையும் தரப்போகிறேன். நீ ஆசைப்பட்டது, நீ விருப்பப்பட்டது, என்னிடம் பிரார்த்தனையாக வைத்தது அனைத்தையும் உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்கப் போகிறேன். உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது. இனி நல்லது நடந்தே தீரும். நான் உன்னுடனேயே இருக்கப் போகிறேன் என்ற வாக்கு கொடுத்த பிறகு உன்னுடைய நிச்சயித்த வெற்றி நிச்சயமாக உனக்குத்தான். அது வேறு யாருக்கும் செல்லவே முடியாது. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உனக்குத்தான். அது உன்னை தவிர வேறு யாருக்கும் செல்லவும் செல்லாது. நான் அதை அனுமதிக்கவும் மாட்டேன். இத்தனை நாட்களாக நீ படும் வேதனையையும் நீ படும் துயரத்தையும் என்னிடம் சொல்லி சொல்லி கண்ணீர் சிந்தினாய் அல்லவா? அந்த கண்ணீருக்கெல்லாம் ஒரு பதில் கிடைத்துவிட்டது. இனி நீ பார்க்க போகும் எல்லா விஷயத்திலும், எல்லா இடத்திலும் உனக்கு வெற்றி மட்டுமே நிரந்தரமாக உனக்கு கிடைக்கப் போகிறது. இது நம் வாழ்வில் நடந்து விடாதா? இது நம் வாழ்க்கையில் கிடைத்து விடாதா? நமக்கான சந்தோஷம் நமக்கு நிலைத்து விடாதா என்று ஏக்கத்தோடு நீ காத்திருந்த விஷயம் உனக்கு எல்லாமே சாதகமாக முடியப் போகிறது. உனக்கான அத்தனை முயற்சிகளையும் அத்தனை விஷயங்களையும் அனைத்தையும் நான் இனி என் பொறுப்பில் எடுத்துக்கொள்ளப் போகிறேன். உனக்கு ஏற்படும் அத்தனை நிகழ்வுகளிலும் உனக்கு பதிலாக நானே அனைத்துமாக இருந்து செய்யப் போகிறேன். அது எல்லாமே உன்னை வந்து சூழ்ந்து வெற்றி வாய்ப்புகளாக கிடைக்கப் பெறும் பொழுது நீ அமைதியாகவும் கவனக்குறைவாகவும் இருந்து விடாதே. எந்த ஒரு விஷயமானாலும் சரி, அதில் உன் முழு கவனத்தையும் செலுத்தி நீ வேலையை செய்தால்தான் உனக்கான வெற்றி உன்னை வந்து சேரும். எனவே எப்பொழுதும் தைரியமாக இரு, தன்னம்பிக்கையோடு இரு, கவனமாக இரு, சுதாரிப்போடு இரு. உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே என் பார்வையின்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. என் திட்டப்படிதான் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. இனி உன் வாழ்வில் நீ நினைப்பதற்கு மேலாகவே எல்லாம் உனக்கு சாதகமாகவே நடக்கும். நல்லது நடந்தே தீரும். உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கும் பிரச்சனைகளையும் நடந்த பிரச்சனைகளையும் நினைத்து நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் உனக்கு இப்பொழுது நடக்கவிருக்கும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நீ அனுபவிக்க முடியாமலே போய்விடும் அல்லவா? எனவே மனதை முதலில் சந்தோஷமாக வைத்துக்கொள், நிம்மதியாக வைத்துக்கொள். உனக்கு முன்பாகவே மகிழ்ச்சி உனக்காகவே காத்து கொண்டிருக்கும் பொழுது நீ உனக்கு நிகழ்ந்த அத்தனையும் நினைத்து நினைத்து கண்ணீரோடும் வேதனையோடும் இருந்து கொண்டிருந்தால் உனக்கு கிடைத்திருக்கும் மகிழ்ச்சியை உன்னால் எப்படித்தான் உணர முடியும்? எப்படித்தான் அதை அனுபவிக்க முடியும்? நீ அப்படி இருந்தால் அதே போலத்தான் உன்னுடைய வாழ்வும் இருக்கும். நீ அப்படி இருந்தால் நான் என்ன செய்ய முடியும்? உனக்கு வந்திருக்கும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் பார்த்து நீ ஏன் வேதனையோடு இருக்கிறாய்? உனக்கு வரும் வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்திக்கொள். அது சிறியதாக இருந்தாலும் சரி, பெரியதாக இருந்தாலும் சரி, அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை திருப்திகரமான வாழ்க்கையாக வாழ பழகிக்கொள். உன்னை சூழ்ந்திருக்கும் அத்தனை பிரச்சனைகளிலிருந்தும் நான் உன்னை விலக்கி நீ எதை எதிர்பார்த்தாயோ அதை உனக்காகவே உன்னிடம் சேர்த்து விடுவேன். இது சர்வ நிச்சயமாக நடக்கும். உன் வாழ்விற்காக உன் சாயப்பா உனக்காகவே அளிக்கும் சத்திய வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் உன் செவிகள் வந்து சேரும் நேரம் உனக்கான மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், அதிசயம் எல்லாமே உனக்கு ஆரம்பமாகும். எல்லாம் நல்லதாகவே விழுகிறது.
நல்லதாகவே நடப்பது போல எண்ணுகிறது. ஆனால் எல்லாமுமே கைவிட்டு போய்விடுமோ என்ற எண்ணத்தை முதலில் விட்டுவிடு. சற்று பொறுமையாக இரு. உனக்கானது என்று எழுதப்பட்டது, உனக்கானது என்று தீர்மானிக்கப்பட்டது உன்னிடம் வந்து சேர்ந்தே தீரும். ஏனென்றால் அதில் உன் பெயர்தான் எழுதப்பட்டிருக்கும். அது வேறு யாரையும் சென்று அடைய சாத்தியமே இல்லை. ஏனென்றால் அதை எழுதியவன் அந்த இறைவனாக இருக்கும் பொழுது எதுவுமே மாறிவிடாது. இறைவன் எழுதியதை மாற்றும் சக்தி இது நாள் வரை எந்த மானிடனும் பெறவே இல்லை. சோதனைகளை கொடுத்த இறைவனுக்கு அதற்கான தீர்வையும் அதற்கேற்றான வெற்றியையும் கொடுப்பதற்கு ஒரு நொடி போதாதா? எனவே எப்பொழுதும் தெளிவான மனநிலையோடு இரு. கஷ்டங்கள் வருகிறது என்றால் இன்பங்கள் சூழப்போகிறது என்பதை மனதில் ஆழமாக பதிய வைத்துக்கொண்டு திடமாக இரு. உன்னுடைய முயற்சியை கைவிட்டு விடாமல் இரு. எந்த நேரத்திலும் கவனமாக இரு. எப்பொழுது வேண்டுமானாலும் எந்த நொடி வேண்டுமானாலும் உனக்கான வெற்றியை உனக்கான சந்தோஷத்தை உன் கண்முன் நான் காண்பிப்பேன். நம் வாழ்க்கையில் வேகமாக முன்னேற்றம் இல்லவே இல்லையே என்று வருத்தமே படாதே. பின்னோக்கி செல்லாமல் முன்னேறிக்கொண்டே இருக்கிறோமே என்பதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள். வேகமாக முன்னேறும் காலம் மிக அருகில் வந்து கொண்டே இருக்கிறது. இது உனக்கான நாள்தான். இந்த நாளிலிருந்து உன் வெற்றிகள் ஆரம்பமாகும். எப்பொழுதுமே மனதில் உயர்ந்த நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கொள். உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் சந்தோஷமாகவே அமையும். என்னை முழுவதுமாக நம்பிவிட்டாயல்லவா? அப்படியென்றால் உன் வாழ்வில் நல்லது நடக்கப் போகிறது. நல்லது மட்டுமே சூழப்போகிறது. நல்லது மட்டுமே உன் வாழ்வில் நிரந்தரமாக இருக்கப் போகிறது என்பதுதான் நிச்சயமான உண்மை. நான் உன்னுடன் இருக்கும் பொழுது தேவையில்லாமல் பயமோ குழப்பமோ உனக்கு வேண்டவே வேண்டாம். நீ விரும்பிய வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய். உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரமும் உனக்கு கூடிய விரைவில் வந்துவிடும். நான் இருக்கும் வரை நீ எதற்குமே கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் நான் தான் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறேனே. நான் உன்னுள்ளேயே இருந்து கொண்டிருக்கும் பொழுது உன் மனதில்தான் ஏன் இத்தனை பயமும் போராட்டமும்? வாழ்க்கையில் கஷ்டங்கள் வலிமையானதுதான். ஆனால் அதைவிட மிக மிக வலிமையானது நீ வாழும் வாழ்க்கை என்பதை தீர்க்கமாக நம்பு. ஆசையில்லாத முயற்சியால் பயனே இல்லை. முயற்சியில்லாத ஆசையால் பயனும் இல்லை. எனவே முயன்று கொண்டே இரு. ஓடிக்கொண்டே இரு. போராடிக்கொண்டே இரு. உனக்கான வெற்றி உன்னை வந்து சேரும். எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் பொறுமையாக இரு. பொறுமையாக இரு என்று நான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேனே. எதற்காக தெரியுமா பிள்ளையே? எதற்குமே பயப்படாதே. அது மண்ணில் விழுந்த விதையின் குணம். அந்த குணம்தான் உன்னில் இருக்கிறது. அதனால்தான் எந்த சூழ்நிலையிலும் நீ பொறுமையை கடைப்பிடித்து கொண்டே இருக்கிறாய். அதற்காக நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பொறுமை, விட்டு கொடுத்தல் இரண்டும் மிக மிக முக்கியம் மனித வாழ்க்கையில். ஆனால் இவை இரண்டும் எல்லைகள் உண்டு. ஆனால் அன்புக்கு மட்டுமே என்றுமே எப்பொழுதுமே எல்லையே இல்லை. எனவே மற்றவர்கள் மீது அன்பு செலுத்து. உனக்கான மகிழ்ச்சி, அன்பு எல்லாமே உன்னை தேடி வரும் சர்வ நிச்சயமாக. உன்னுடைய தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் எவ்வளவுக்கு எவ்வளவு நீ குறைத்து கொள்கிறாயோ அவ்வளவுக்கு அவ்வளவு மன நிம்மதி உனக்கு கிடைக்கும். என் அன்பு குழந்தையே, உன் வேண்டுதலுக்கு உன் அப்பா செவிசாய்த்து விட்டேன். உன் கடினமான காத்திருப்புக்கு நீ விரும்பிய பரிசு இதோ மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள் என் கைகளிலிருந்து. குழந்தையே, நீ சக மனிதர்களிடம் எப்பொழுதுமே அன்பாக பழகு. அவர்களுக்கு கஷ்டம் வரும்பொழுது ஆறுதல் அளிக்கக்கூடிய விதத்தில் பழகு.
காலத்தோடு ஒன்றி பழகு. உன்னால் யாருக்கும் சிரமம் ஏற்படாதவாறு பழகு. அதேபோல் உன்னுடைய வார்த்தையில் எப்பொழுதுமே அமைதி இருக்க வேண்டும். குழந்தையே, அனைத்துமே நானாக நீ எண்ணிக்கொண்டிருக்கையில் சதா சர்வகாலமும் சாயி 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 என்று நீ சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது உன்னை விட்டு போக எனக்கு எப்படி மனம் வரும் குழந்தையே? நீ உன்னுடைய பிரார்த்தனையை என்னிடம் வைக்கும் பொழுது உன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றாமல் இருக்க எனக்கு எப்படி மனம் வரும்? என் பிரியமான குழந்தையை என்னிடம் அன்பாக கேட்கும் பொழுது அதை முகம் மலரும் அளவிற்கு செய்து கொடுப்பதுதானே ஒரு தந்தையின் கடமை. உன்னுடைய வேண்டுதல் எனக்கு செவி சாய்த்து விட்டது, எனக்கு கேட்டுவிட்டது. அந்த வேண்டுதலை நிறைவேற்றவே உன் சாயப்பா ஆசையோடு காத்து கொண்டிருக்கிறேன். வா குழந்தையே, வந்து வேண்டிய வரத்தை என் கைகளிலிருந்து மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள். இனி உன் வாழ்க்கையில் எல்லாம் சுகமாக மாறப்போகிறது. நீ கேட்டது எல்லாம் உனக்கு கிடைக்கப் போகிறது. நினைத்தது எல்லாம் நடக்கப் போகிறது. நீ என்னிடம் பிரார்த்தனையாக வைத்தது அனைத்தும் உனக்கு நிறைவேறப் போகிறது. உனக்கு அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்கவே உன் சாயப்பா காத்து கொண்டிருக்கிறேன். உன் வருகைக்காக. உன் சாயப்பாவை நம்பி ஏமாந்தவர்கள் என்ற பேச்சிற்கே இடம் கிடையவே கிடையாது. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் வீணாக்கினதே இல்லை அவர்கள் நம்பிக்கையை. நான் எப்பொழுதுமே உன்னுடன் தான் இருக்கிறேன் என் குழந்தையே. என் வாழ்க்கையே நீயாக இருக்கும் பொழுது நான் எப்படி உன்னை கைவிட்டு உன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் தொடர்ந்து நிம்மதியாக ஒவ்வொரு அடியையும் நம்பிக்கையோடு எடுத்து வை. உனக்கு துணையாக எப்பொழுதுமே உன் அப்பா உன் அருகிலேயே இருப்பேன். நீ தவறான பாதையில் சென்றால் உன்னை தாங்கி பிடிக்கும் அனைத்துமாக உன் அப்பா உன் அருகிலேயே இருக்கும் பொழுது வீணாக எதற்குமே பயப்படாதே, கலங்காதே, கண்ணீரை வீணடிக்காதே. உன் கடினமான காத்திருப்புக்கும் பொறுமைக்கும் நீ விரும்பிய பரிசை மகிழ்ச்சியாக வந்து உன் சாயப்பாவிடம் வந்து வேண்டிய வரத்தை அள்ளி அள்ளி பெற்றுக்கொள். எனவே இனி கவலையே வேண்டாம். நான் கொடுப்பதெல்லாம் நன்மைக்கே நினைத்து நான் கொடுப்பதை உன் அப்பா கொடுப்பதை பக்தி சிரத்தையோடு நம்பிக்கையோடு மகிழ்ச்சியோடு அதை வாங்கிக் கொள்ள வேண்டும். இதுதான் உன் சாயப்பாவின் ஆசையும் கூட. கலங்காதே என் கண்மணியே, உன் அப்பா நான் இருக்கிறேன். இதுவரை உன் வாழ்க்கையில் நிகழ்ந்த சோதனையெல்லாம் உன்னை விட்டு விலகி மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம் எல்லாம் ஒன்று கூடும் நேரம் எல்லாம் கனிந்து இருக்கிறது. இந்த நேரத்தில் வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. உன்னுடைய வேண்டுதல் என் காதுகளுக்கு எட்டிவிட்டது. உன் கண்ணீர் என் பாதத்தை நினைத்து விட்டது. இனி வேண்டிய வரத்தை வந்து பெற்றுக்கொள். நீ அழுகின்ற அழுகையும் உன் மனக்குமரலும் எப்படி எனக்கு கேட்காமல் இருக்கும்? உன் நிலை மாறும் என் குழந்தையே. உன் வாழ்க்கையில் அற்புதமான ஒரு நிகழ்வு நிகழப்போகிறது. நான் ஒருபோதும் வாக்கு மீறமாட்டேன். உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் இப்பொழுது முள் போல் குத்துவது போல இருக்கலாம், உனக்கு தோன்றவும் செய்யலாம். ஆனால் அந்த முட்களெல்லாம் மலராக மாறும் நேரம் வெகு தொலைவில் இல்லை. நான் அந்த மாற்றத்தை உன் வாழ்வில் நிகழ்த்துவேன், நிகழ்த்தியே தீருவேன். நீ படிகளில் ஏறும் பொழுது உன்னுடைய கால்களின் வேகத்தை பார். அதே போல படி இறங்கும் பொழுதும் உன்னுடைய கால்களின் வேகத்தை பார். இரண்டும் ஒரே நிலையில்தான் இருக்கும். ஆனால் நீ எடுத்து வைக்கும் அடியில் மேலும் கீழும் வித்தியாசம் இருக்கத்தான் செய்கிறது. அதைப்போல உன் வாழ்வில் நீ மேலோங்கிய நேரத்தில் எல்லாம் உனக்கு உயர்வாகவே இருக்கும். அதேபோல மேலோங்கிய வாழ்வு கீழே வரத்தான் செய்யும், கீழே இறங்கிய வாழ்வு மேலே போகத்தான் செய்யும். இதுதான் வாழ்க்கையின் நியதி. வாழ்க்கையில் கஷ்டமும் இன்பமும் சோதனையும் மகிழ்ச்சியும் எல்லாம் மாறி மாறி கொண்டுதான் இருக்கும். ஒரே நிலையாக எதுவுமே இருந்து விடாது, இருக்கவும் முடியாது. இதுதான் வாழ்க்கை. இப்பொழுது நீ கஷ்ட காலத்தில் அடியெடுத்து இருக்கிறாய், வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய கஷ்டகாலம் முடிந்ததும் உனக்கான சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்த காலம் ஆரம்பமாகும்.
அந்த மாற்றத்தை உனக்காகவே நான் நிகழ்த்துவேன். நான் எப்பொழுதும் வாக்கு மீறமாட்டேன். உன் வாழ்க்கையில் அதி அற்புதமான ஒரு நிகழ்வு நிகழப்போகிறது. அதை பார்த்து நீ அதிசயித்து நிற்கத்தான் போகிறாய். குழந்தையே, என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே. இனி உன் வாழ்வில் ஏமாற்றம் என்ற பேச்சிற்கே இடம் கிடையாது. இதோ உன் சாம்ராஜ்யத்திற்கான வழி என் கையில் உள்ளது. பெற்றுக்கொள். வாய்ப்பு வரும்பொழுது அதை சாதுரியமாக பயன்படுத்திக்கொள். உன் வேதனையை தீர்க்கவே உன் சாயப்பா வந்திருக்கிறேன். நீ நினைத்தது அப்படியே நடக்கும். நீ கேட்டது எல்லாம் கிடைக்கும். நீ ஆசைப்பட்டது எல்லாமே நிறைவேறும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். கண்மணியே, உன்னை மகிழ்விப்பதற்காக எந்த அவதாரம் வேண்டுமானாலும் எடுத்து உன்னை காப்பேன் உன் சாயிநாதர். காரணமே இல்லாமல் எதுவுமே நடக்காது. நடக்கும் அனைத்திற்கும் ஒரு காரண காரியம் இருக்கிறது. உன் வாழ்வில் நல்லது நடக்கப் போகிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. நம்பிக்கையோடு இருக்கும் எந்த ஒரு நிகழ்வும் வீண் போகாது. உன் கஷ்டங்களுக்கான கடைசி நாளாக இன்று இருக்கிறது என்பதை நம்பு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் வெற்றியாகவே அமையும். அன்பு உன்னிடம் பெருகும் போது எல்லாமே உனக்கு தானாகவே கிடைத்துவிடும். உன்னிடம் வந்து தானாகவே சேர்ந்துவிடும். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை. உன் வாழ்க்கையில் நீ விரக்தி அழும் அளவிற்கு, வாழ்க்கையே வேண்டாம் என்று சொல்லும் அளவிற்கு எதுவுமே தவறாக நடந்துவிடவில்லை. தவறாக எதையும் நான் நடத்தி முடிக்கவும் இல்லை. அதை பார்த்து கொண்டு அப்படியே இருந்துவிடப் போவதும் இல்லை. நான் மட்டுமே வேதனையோடும் போராட்டங்களோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்காதே. உன்னை விட அதிகமாக வேதனைகளையும் சோதனைகளையும் அனுபவித்தவர்கள் கூட அதை எதிர்த்து நின்று போராடி இப்பொழுது மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள். நான் மட்டுமே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று நினைத்து கொண்டிருக்காதே. உன்னை சுற்றி சற்று திரும்பிப்பார். உன்னை விட அதிகமாக கஷ்டப்படுபவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுதுமே அண்ணாந்து பார்த்து கொண்டே இருக்காதே. சற்று கீழே குனிந்து பார். அப்பொழுதுதான் தெரியும், உன்னை விட கஷ்டப்படுபவர்கள் நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தன்னம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அப்பொழுதுதான் உனக்கு புரிய வரும். நம்பிக்கையை மட்டும் எப்பொழுதுமே கைவிட்டு விடாதே. உன்னை உண்மையாக நேசிக்குபவர்களுக்கு ஒரு சில நிமிடம் அவர்களுக்காக உன்னுடைய நேரத்தை செலவிடு. எப்பொழுதுமே காலில் முள் குத்தினால் முள் குத்திவிட்டது என்றுதான் சொல்கிறோம். அப்படி சொல்லாமல், தவறான இடத்தில் நான் தெரியாமல் காலை வைத்துவிட்டேன், அந்த முள் என் காலில் குத்திவிட்டது என்று மாற்றி சொல்ல பழகு. உன் வாழ்க்கையில் நீ செய்த தவறு அப்பொழுதுதான் உனக்கு மிக தெளிவாகவே புரியும். தாய்க்கு தாயாக, தந்தைக்கு உறவாக, வாய்க்கு உணவாக, இருளுக்கு வெளிச்சமாக, வியாதிக்கு மருந்தாக, அன்புக்கு பாசமாக, உன்னுடைய எல்லா துயரங்களுக்கும் நீக்க உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை நீ எதற்குமே கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இதுவும் கடந்து போகும் என்ற தத்துவத்தை மிக சுலபமாக எல்லோரும் சொல்லிவிடலாம். ஆனால் வாழ்க்கையில் சில நிமிடத்தை கடந்து செல்வது என்பது அந்த நிமிடத்தை கடப்பவர்களுக்குத்தான் தெரியும். அந்த வேதனை என்னவென்று, அந்த துயரம் என்னவென்று, அந்த கஷ்டம் என்னவென்று. உனக்குள் போராட்டமாக இருந்தால், மனபாரமாக இருந்தால், மன அழுத்தமாக இருப்பதைப் போல நீ உணர்ந்தால் எப்பொழுதுமே தனிமையை தேடி போகாதே. உன் மனதிற்கு எது பிடிக்கிறதோ, உன் மனதிற்கு எது அமைதியாக இருப்பது போல உணர்கிறாயோ அதை செய்ய பழகு. அப்படியில்லை என்றால் உன் மனதிற்கு பிடித்தவரோடு பேசிக்கொண்டு இரு. அப்படி நீ செய்யும் பொழுது கண்டிப்பாக உன் மனம் அமைதி பெறும். உன் மனம் அமைதியாக சூழ்நிலைக்கு மாறும். பட்ட துன்பத்தையும் பட்ட வேதனையையும் எப்பொழுதுமே மறந்து விடாதே. அந்த வேதனையும் அந்த கஷ்டங்களும் உனக்கு கொடுக்கும் அறிவுரைதான் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய படிப்பினையாகவே இருக்கும். எனவே கஷ்டப்பட்டு விட்டோமே என்று வருந்தாதே.
நீ பட்ட கஷ்டம்தான் இப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைவதற்கான அத்தனை வழிகளையும் உனக்கு காட்டிக் கொண்டிருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. வாழ்க்கையில் உன் மனதில் பயம் தோன்றும் நேரம் உன் எதிர்மறை எண்ணங்களால் மட்டுமே. வாழ்க்கையை நினைத்து அது சரியாக நடக்குமா நடக்காதா என்ற பயம்தான் உன் வேலையில் தடங்கல்களை ஏற்படுத்துகிறது. எனவே எதற்குமே பயப்படாதே. உன்னை தேடி வந்த வாய்ப்புகளெல்லாம் உனக்கு உன் சாயி தேவா கொடுத்த வாய்ப்புகள் என்பதை நம்பிக்கையோடு நம்பு. அதை முழு மனதாக ஏற்றுக்கொள். நிச்சயம் அதில் நீ வெற்றி பெறுவாய். உனக்கான வாயிற்படியை நான் உனக்கு கொடுத்து விட்டேன். அதில் பயணிக்க தயாராக இரு. உனக்காக பக்க பலமாக உன் கையை பிடித்து உனக்காக வாழ்க்கையை பிரகாசமாக நான் ஆக்குவேன். எதற்குமே பயப்படாதே. வாழ்க்கையில் கடினமான நேரங்கள் என்பது எல்லோருக்கும் வரதான் செய்யும். உனக்கு மட்டும் வருகிறதே என்று சொல்லாதே. அதற்காக சோர்வடைந்து வாழ்க்கையே வேண்டாம் என்று நினைத்தால் பூமியில் யார்தான் வாழ்வது? உன் வாழ்க்கையை யார் வாழ்வார்கள்? இருளில்தான் மின்மினி பூச்சியின் வெளிச்சம் தெரியும், பகலில் தெரிவதே இல்லை. அதே வெளிச்சம் என்ற சந்தோஷமான நேரம் வாழ்க்கை அழகாக இனிமையாகவே இருக்கும். அடுத்தவர்களால் ஒருபோதும் நன்மை இல்லை என்பதை உணர்த்தவே அவர்களின் சுய ரூபத்தை உனக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறேன். நீ ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதுதான் உன் சாயப்பாவின் ஆசை. அதற்காகத்தான் நான் அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டே இருக்கிறேன். ஆனந்தம் என்ன என்பதை நீ உணர்ந்து கொள்வதற்காகத்தான் அதை செய்து கொண்டிருக்கிறேன். ஆனந்தம் மன மகிழ்ச்சியாக இருக்கும்போது அல்லவா வருகிறது. உன் மனதை மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வைத்துக்கொள். உனது கோரிக்கைகள் எல்லாம் நான் நிறைவேற்றி உன்னை ஆனந்தமாக வைத்துக் கொள்ளவே முயன்று கொண்டிருக்கிறேன். நீ நினைத்தது எல்லாம் நடத்த இன்னும் சிறிது நாட்களே இருக்கிறது. காத்திரு. அதுவரை பொறுமையாக காத்திரு. உன் கவலைகளெல்லாம் மறக்க செய்வேன் உன் சாயிநாதா. காத்திரு, பொறுமையாக காத்திரு. நீ என்னிடம் வேண்டியது அனைத்தையும் உனக்கு நான் நிறைவேற்றி தருவேன். காத்திரு, பொறுமையாக காத்திரு. நீ என்னிடம் பிரார்த்தனையாக வைத்தது அனைத்தையும் உன் கையில் கொண்டு வந்து சேர்ப்பேன். காத்திரு, பொறுமையாக காத்திரு. என்ன சாயிநாதரே, காத்திருக்க சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள், ஆனால் என் வாழ்க்கையில் எதுவுமே இது நாள் வரை நிகழவே இல்லையே என்று கேட்கிறாயா? பொறுமையோடு காத்திருக்கும் எதற்குமே நிச்சயமாக ஒரு பலன் இருக்கும். கேட்டவுடன் அனைத்துமே கிடைத்துவிட்டால் கிடைத்ததற்கான உண்மை உனக்கு புரியாது. அதில் சுவாரஸ்யமும் இருக்காது. பொறுமையோடு காத்திருந்து பிறகு கிடைக்கும் வெற்றிதான் இரட்டிப்பு மகிழ்ச்சியாகவே இருக்கும் என் பிள்ளையே. காத்திரு, பொறுமையாக காத்திரு. உன் காத்திருப்புக்கு தக்க பரிசோடு தக்க மகிழ்ச்சியோடு நான் உன்னை தேடி வருவேன். உன் வாழ்க்கையில் வெளிச்சத்தை உண்டு பண்ணுவேன். இது நாள் வரை இருளில் இருந்தது போல உன் வாழ்க்கை இனி பிரகாசமாகும் என்னுடைய ஆசிர்வாதத்தால். எந்த ஒரு விஷயத்தையும் நம்பிக்கை இல்லாமல் செய்யாதே. நம்பிக்கையோடு நீ செய்யும் எந்த விஷயமும் உனக்கு வெற்றியானதாகவே இருக்கும். நான் இருக்கிறேன். நம்பிக்கையோடு தன்னம்பிக்கையோடு நல்ல எண்ணங்களோடு நீ இருந்தால் நிச்சயமாக உனக்கான அதிர்ஷ்டம், உனக்கான பொக்கிஷம், உனக்கான மாற்றங்கள், உனக்கான நன்மைகள் உன்னை வந்து சூழும். நான் அதை உன்னிடம் வர வைப்பேன். உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை ஏளனமாக பார்த்தாலும், தேவையில்லாத வார்த்தைகளை உன் மீது செலுத்தினாலும் அதை அலட்சியப்படுத்திவிடு. தேவையில்லாமல் அந்த வார்த்தைகளை உன் மனதில் போட்டு குழப்பிக் கொண்டிருப்பதால் தான் உன் மனம் நிம்மதியில்லாமல் தவிக்கிறது. உன் மனம் நிம்மதியில்லாமல் இருந்தால் உன்னை சுற்றி நடக்கும் என்ன நல்ல நிகழ்வுகளாக இருந்தாலும் அதை உன்னால் புரிந்து கொள்ளவும் முடியாது. அதை ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவமும் உன்னிடம் இருக்காது. அதனால்தான் அந்த அதிர்ஷ்டமே உன் பக்கம் வந்தாலும் அதை நீ உதாசீனப்படுத்திவிட்டு சென்று விடுகிறாய். எனவே உன் மனதை முதலில் பக்குவமாக வைத்துக்கொள். மற்றவர்கள் உன்னை ஏளனமாக பேசுகிறார்கள், மற்றவர்கள் நம்மை கிண்டலாக பார்க்கிறார்கள் என்று மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாதே. அதை அலட்சியப்படுத்திவிடு. உனக்கான வெற்றி நிச்சயமாக உன்னை வந்து சேரும். உனக்கான அதிர்ஷ்டம்
உன்னிடமே வந்து நிலைத்து நிற்கும். சாயப்பாயிருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? ஒரு ஊரில் ஒரு குரு இருந்துக்கிட்டு வந்தார். அவரை பார்க்குறதுக்கு அந்த ஊரில் இருக்கிற எல்லா மக்களுமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனையை கையில் எடுத்துக்கிட்டு அந்த குருவை வந்து பார்த்து அந்த பிரச்சனைக்குரிய தீர்வு என்ன அப்படின்னு கேட்டுட்டு ஒவ்வொருவரும் அவர்களுக்குரிய பிரச்சனையை எடுத்துக்கொண்டு வருவாங்க. அந்த குருவும் அவர்களுக்கான பிரச்சனை என்ன, அதிலிருந்து தீர்வை எப்படி பெறணும், எப்படி தீர்வு கிடைத்து வாழ்க்கையில் நிம்மதியாக வாழணும் அப்படிங்கிற பல எடுத்துக்காட்டு, பல அறிவுரைகளை தினம் தினம் எல்லா மக்களுக்கும் கூறிக்கிட்டே இருப்பார். அப்படி ஒரு நாள் ஒரு இளைஞன் குருவை பார்க்க வந்தார். வந்து, குருவே வணக்கம், எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. நான் எதை செய்தாலும் என்னை சுற்றி இருப்பவர்கள் எப்பொழுதுமே என்னை கிண்டல் அடித்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு மனிதர் வந்து குருவிடம் சொன்னா. உடனே குரு, அதனால் என்ன இருக்கிறது, நீ அவர்கள் பேசுவதை பொருட்படுத்தாமல் உன்னுடைய காரியங்களை செய்ய வேண்டியது தானே அப்படின்னு குரு கேட்டார். என்னால் அப்படி இருக்கவே முடியல குரு அப்படின்னு வந்தவர் அந்த குரு கிட்ட சொல்லிக்கிட்டு தன் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தையும் சொல்ல துவங்கினார். ஒரு முறை ரயில்வே ஸ்டேஷனில் டாக்ஸி ஏறினார்கள் 2 இளைஞர்கள். அவங்க ஏறின அந்த டாக்ஸி டிரைவர் ஒரு வயதான சர்தார்ஜி. அவரை பார்த்ததும் இளைஞர்களுக்கு கிண்டல் புத்தி வந்துவிட்டது. அவர்கள் கேட்ட படித்த சர்தார்ஜி ஜோக்குகளை எல்லாம் நினைவுக்கு வந்தது. டிரைவரை வெறுப்பேற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நிறைய சர்தார்ஜி ஜோக்குகளை சொல்லிக்கொண்டே வந்தாங்க. ஆனால் அவங்க பேசுகிறத எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டே இருந்த டிரைவர் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. அதுக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் தெரிவிக்கவே இல்லை. அந்த இளைஞர்களிடம் எதுவுமே அவர் பேசவும் இல்லை. பல மணி நேரம் சுற்றிவிட்டு அவர்கள் இறங்கும் இடமும் வந்தது. அதற்குள் ஏகப்பட்ட கிண்டல் அடித்து விட்டனர் அந்த 2 இளைஞர்களும். இறங்கிய இடம் வந்தோன 2 இளைஞர்களும் இறங்கினாங்க. மீட்டரை பார்த்து காசு கொடுத்ததும் அந்த சர்தார்ஜி டிரைவர் அந்த இளைஞர்களிடம் 2 5 ரூபாய் நாணயங்களை கொடுத்தாரு. கொடுத்துட்டு, தம்பி, எங்கள் சர்தார்ஜிகளை நிறையவே கிண்டல் அடிச்சிட்டிங்க, பரவாயில்ல, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்காக ஒரே ஒரு காரியம் பண்ணுங்க, இந்த 5 ரூபாய் காசை நீங்கள் பார்க்குற முதல் சர்தார்ஜி பிச்சைக்காரனுக்கு போடுங்க, உங்களுக்கு புண்ணியமாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இளைஞர்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அந்த 5 ரூபாய் நாணயங்களை வச்சுக்கிட்டு அவங்க போன இடமெல்லாம் பார்த்தாங்க. ஒரு இடத்தில் கூட பிச்சைக்கார சர்தார்ஜியை அவங்களால கண்டுபிடிக்கவே முடியலை. அவங்க டெல்லியை விட்டு கிளம்பும் நாளும் வந்தது. ரயில் நிலைய வாசலில் அந்த சர்தார்ஜி டிரைவரை மீண்டும் சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது அந்த 2 இளைஞர்களுக்கும். அந்த டிரைவர் உடனே அந்த 2 இளைஞர்களையும் பார்த்து கேட்டார், என்ன தம்பி, 5 ரூபாய் சர்தார்ஜிக்கு பிச்சை போட்டிங்களா அப்படின்னு அந்த இளைஞர்களை பார்த்து அந்த வயதான டிரைவர் கேட்டார். அந்த 2 இளைஞர்களும், எங்களால் முடிஞ்ச அளவு நாங்கள் தேடி பார்த்தோம், ஆனால் ஒரு பிச்சைக்காரர், சர்தார்ஜி பிச்சைக்காரர் கூட இல்லவே இல்லை அப்படின்னு பதிலுரைத்தாங்க. உடனே அந்த டிரைவர், அதுதான் தம்பி சர்தார்ஜி, உலகம் முழுக்க சர்தார்ஜிகளை வச்சு ஜோக் அடிக்கிறாங்க, ஆனால் நாங்கள் அதெல்லாம் பொருட்படுத்துகிறதே இல்லை, எங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே உழைப்பு தான், ரோட்டுக்கடை வைப்போம், லாரி ஓட்டுவோம், மூட்டை தூக்குவோம், ஆனால் எந்த கஷ்டமும் வந்தாலும் பிச்சை மட்டும் எப்பொழுதுமே நாங்கள் எடுக்க மாட்டோம், நீங்கள் ஒரு பிச்சைக்கார சர்தார்ஜியை கூட பார்க்கவே முடியாது அப்படின்னு அந்த சர்தார்ஜி டிரைவர் சொன்னபோது இளைஞர்கள் கண்களில் ஒரு பிரமிப்பு தெரிஞ்சிச்சு. இந்த சம்பவத்தை குரு சொன்னதும் நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிறது வந்தவனுக்கு ரொம்பவே தெளிவாக புரிஞ்சுது. அப்போது குரு அவனுக்கு ஒரு பழமொழியையும் சொன்னார். மற்றவர்கள் கிண்டலை அலட்சியப்படுத்தினால்தான் வெற்றி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது நிச்சயமாக அதை அலட்சியப்படுத்ததான் வேண்டும், அப்பொழுதுதான் வெற்றி உன்வசம் ஆகும். இதுதான் குரு அந்த மனிதனுக்கு சொன்ன அட்வைஸ். நாமளும் அதே அட்வைஸை கடைப்பிடித்து மற்றவர்கள் நம்மை கிண்டல் பண்ணும் பொழுது நம் வெற்றியை அது தடுக்கிறது அப்படின்னா அந்த கிண்டலை, அந்த இழிவாக பேசும் சொற்களை அலட்சியப்படுத்திவிட்டு சென்றால்தான் வெற்றி நம் வசம் ஆகும். உன்னுடைய இயல்புக்கு மாறாக எப்பொழுதுமே செயல்படாதே.